நிகழ்ச்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொடுக்கிற உலகவாழ் பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி எல்லா புண்ணியத்தையும் எல்லா நிம்மதிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் வாழ்க்கை என்பது ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு அறிஞர்களாக சொல்றாங்க. ஒரு பூஜ்ஜியம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் பூஜ்ஜியத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ராஜ்யமும் இவ்வளோ பெரிய ரகசியமும் நடக்கு அப்படி என்பதெல்லாம் சிந்திக்கும் பொழுது, அப்போ பூஜ்ஜியம்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியலையா, அல்லது அவங்க சொன்னவங்க தெரியப்படுத்தலையா? பிறக்கிறதுக்கு முன்னால மனிதனுக்கு சொந்தம் கிடையாது. யார் சொந்தமாக இருந்தா கிடையாது. இறந்த பிறகும் சொந்தம் கிடையாது. யாரும் சொந்தம் இருக்காங்களா செத்த பிறகு? இல்லை. அதனால இந்த ரெண்டுமே கிடையாது, ரெண்டுமே பூஜ்ஜியம்தான். ஆனால் இடையில இருந்து பிறந்த பிறகும் முடிவுக்கு முன்பும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கையின் ஒரு நாடகம் இருக்கே, இந்த நாடகத்தினுடைய தவிப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கை. இது மாபெரும் ஒரு மாயை. இந்த உலக வாழ்வு ஒரு மாபெரும் மாயை. மனிதன் பிறந்தாச்சு, வாழணும். இந்த வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் கற்பனை கோள்கள் செஞ்சுக்கூடிய கற்பனை தோட்டமும் விதவிதமான கற்பனைகள், எண்ணில்லாத சிந்தனைகள். அந்த சிந்தனையில் அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து அது நிறைவேறாம தாகத்தோட தவித்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் அந்த மனித கூட்டம். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு இருந்தாலும் இருப்பது போதாதுங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. 4-3 நகை தான் நம்ம பிள்ளைக்கு இருக்கு, இதை வச்சு நம்ம வாழ்ந்தா போதும், பிள்ளைய கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கெட்ட வர ஒரு 10 பவுன் நகை வேணும்னு சொல்லுவார். இந்த 10 பவுனை டார்கெட்டாக வச்சு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டிலே தான் இருக்கும். அப்போ அவன் அடுத்த 6 பவுனுக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமையில போய் விடும். அப்போ இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழலாம்ங்கிறது வெறும் தத்துவம் தான். ஆனால் இயலாமை என்பது இயற்கை நிலைமை, நாட்டின் நிலைமை. இந்த விஷயத்துக்காக மனிதன் ஒவ்வொரு முறையும் சிந்திக்கலாம், எப்படிலாமோ விதவிதமாக சிந்திப்பான். உழைக்கிறான், மனிதனுக்கு பணம் சேர மாட்டுக்கு, அது ஒரு தாகம். ஒருத்தனுக்கு உழைப்பே கிடைக்க மாட்டேங்க, உடம்புல வலிமை இருக்கு, என்னை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டேங்காங்க,